அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இதில் ஆரம்பிக்க உங்களுக்கு கேட்ட தலைப்புக்கு பார்த்திங்கன்னா திருமூலரும் திருமந்திரமும் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த தலைப்பு எதற்காக கொடுத்தேன் அப்படின்றது கேட்டால், ஏன்னா திருமூலர் எல்லாருக்குமே தெரியும். அவரை வைத்து திருமந்திரம் எழுதியிருக்காரு. அவர் 3000 ஆண்டுகள் தவம் செய்தார்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருந்தாலும், ஸோ இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா அவரை பற்றி இருக்குது அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக முதல்ல இந்த தலைப்பை கொடுத்தேன். சரிங்களா? ஸோ முதல்ல திருமூலரை பற்றி யார், அவர் எப்படி வந்தார், அவர் என்ன செய்தாருன்றது அனைவருக்கும் ஓரளவு தெரிந்தாலும் இன்னும் முழுமையாக, சரிங்களா, முழுமையாக இன்னும் அவரை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஏன்னா என்னுடைய குருநாதர் திருமூலர் தான் என்னுடைய குருநாதர். ஸோ அவரை 21 வருடங்களாக நான் வணங்கி வருகிறேன். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள், நிறையா செய்திகள் அவரை பற்றி படித்து தெரிஞ்சு கொண்டிருக்கேன். ஸோ சில தவறான கருத்துக்களும் யூடியூப் வீடியோக்கள் வழியாக நிறையா வந்து கொண்டிருக்கு. அவர் இதை செய்தார், அதை செய்தார், அப்படி செய்தார்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் உண்மையான தகவல் என்ன அப்படின்றது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம், முதன்மையான காரணம். ஸோ இதுதான் இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு. ஸோ அதனால் முதல்ல திருமூலரை பற்றிய வரலாறு அதிகபட்சம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும். இருந்தாலும் சில முக்கிய கருத்துக்கள், சில அதில் சின்ன சின்ன இதுவும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லா கருத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். நான் அவருடைய ஆரம்பத்தில் இருந்து அவருடைய இது சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ திருமூலர் அவரை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல திருமூலர் அவருடைய வரலாறு அப்படி என்று பார்த்தா, முதல்ல அவர் கைலாயத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு வந்தார். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இவருடைய வரலாறை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 4 வழியாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, திருமூலர் அவரே சொல்லணும். அவரே சொல்லியிருக்காரு. எப்படின்னா, திருமந்திரத்தின் வழியாக, தன்னுடைய பாடல்கள் வழியாக சொல்லியிருக்காரு திருமூலரை பற்றி. குரு பாரம்பரியம், ஆகமம், சில தலைப்புகள் வழியாக அவரை பற்றியும் தான் எப்படி வந்தேன் என்றது சில தகவல் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சுந்தரர் தன்னுடைய பாடல்கள் வழியாக சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு சேக்கிலார் பெரிய புராணத்தின் வழியாக சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு பின்பு நம்பியாண்டார் நம்பி அவரும் இந்த பாடல் வழியாக சொல்லியிருக்காரு. ஸோ இதனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றதை தொகுத்து கோர்த்து தான் இப்போ இதில் நான் ஆரம்பிக்க போகிறேன் சொல்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ முதலில் பார்த்தீங்கன்னா, திருமூலருடைய பெயர், அவருக்கு சுந்தரநாதர் அப்படின்ற பெயர் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும், அனைவருக்கும் தெரியுது. சரிங்களா? ஆனால் அவர் திருக்காலயத்தில் அவருடைய பெயர் என்ன, அது பதவியா பெயரா என்றுமே எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அவருடைய பெயர், சரியான பெயர் என்று பார்த்தால் சுத்த சதா சிவர் அவருடைய பெயர். சரிங்களா? இவர் எப்படி முதல்ல கைலாயத்துக்கு போனார், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, நம்ம மகாபாரதத்தில் பார்த்துருப்போம், தர்மர் உடலுடைய கைலாயத்துக்கு போனார் மேலே அப்படின்னு நம்மளுடைய வரலாறு பார்த்துருக்கோம். ஸோ தர்மர் மாதிரி நிறைய பேர் உடலோடைய கைலாயத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அதே போல் இவர் உடலோடு தான் கைலாயத்திற்கு போயிருக்கிறார். அவர் என்ன பயிற்சி செய்தார், ஏதோ ஒரு இறைவன் அடையக்கூடிய பயிற்சிகளின் வழியாக இறைவன் உடலோடே கைலாயத்திற்கு போயிருக்கிறார். சரிங்களா? அவருடைய பெயர் சுத்த சதாசிவர். இவருக்கு குரு யார் அப்படி என்று பார்த்தால், இவருக்கு இறைவனே, நம்ம அந்த பரசிவம் என்று சொல்லக்கூடிய, அசையாசக்தி என்று சொல்லக்கூடிய பரசிவம், அவரே இவருக்கு குருவாக வந்திருக்கிறார். அந்த குருவாக இருக்கும் இறைவரை இவர் நந்தி என்று பல இடங்கள் குருவாக இவருக்கு அருள் செய்யும் போதெல்லாம் இவர் நந்தி என்று தான் இவர் அழைக்கிறார். இவர் அந்த பரசிவம் அவர் அவருடைய திருவடிக்கு கீழே யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இறைவன் கூட கைலாயத்தில் நிறைய பேர் இருந்தாலும், அதிகமான பேர் இருந்தாலும், அவருடைய இறைவனுடைய திருவடிக்கு கீழே இருந்தவங்க பார்த்தா 8 பேர். இதனுடைய திருமூலர் தன்னுடைய பாடல் வழியாகவே சொல்றார். ஸோ இறைவனுடைய திருவடியில் கீழே முதலில் அவருக்கு சீடர்களாக இருந்தவர் 8 பேர். அது யார் என்று பார்த்தா, சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர், சிவயோக மாமுனிவர், பதஞ்சலி, வியாக்கிரமர், திருமூலர். ஸோ இந்த 8 பேர் நாங்கள் அவரோட கீழே இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது, இவர் அட்டமா சித்திகளையும் முழுமையாக கைவர பெற்றவர் இவர். சரிங்களா? அதற்கு பிறகு இவருக்கு 7 சீடர்கள் இருக்கிறாங்க. சீடர்கள் யார் என்று பார்த்தால், மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், உருத்திரன், காலாங்கிநாதன், கஞ்சமலையன். ஸோ இந்த 7 பேர் இவருடைய சீடர்களாக இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, அந்த கைலாயத்திற்கு போனதற்கு பிறகு, சரிங்களா, உடலோட கைலாயத்திற்கு போனதற்கு பிறகு அவர் தன்னுடைய பாடல சொல்லிறாரு, எண்ணில் அடங்காத கோடிக்கணக்கான ஆண்டுகள், சரிங்களா, எண்ணில் அடங்காத கோடிக்கணக்கான ஆண்டுகள் அந்த இறைவனுடைய திருவடிக்கு கீழே தான் அமர்ந்திருக்காரு. எந்த விதமான எண்ணங்களுமே இல்லை, எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அவருடைய திருவடிக்கு கீழே அமர்ந்திருக்கிறார். அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த இறைவன், அந்த பரசிவம் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு கேட்டீங்கன்னா,
இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு, இந்த உடம்புடையே எண்ணில் அடங்காத கோணிக்கணம் இருந்த அவருடைய திருவடி கீழே ராப்பகல் அற்ற இடத்தேங்கிறார். ஸோ இரவும் இல்லாத பகலும் இல்லாத ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு தெரிந்த இடம் ஒன்று இரவு, இன்னொன்று பகல், இதுதான் நமக்கு தெரியும். அப்போ ரெண்டுமே இல்லாத ஒரு இடம் ஒன்று இருக்கு அப்படின்னா நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு இடம். நாம் எப்படி அதை எப்போ அனுபவிக்கிறோமோ, நம்ம இந்த கைலாயத்திற்கு நம்ம போய் அனுபவித்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அனுபவிக்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத ஒரு இடத்துல அவர் இருக்காரு, முதல்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் திருவடிக்கையில இருந்ததுக்கு எண்ணில் அடங்காத கோடி வருக்கான இருந்ததுக்கு பிறகு அவருக்குன்னு சொல்லிட்டு உடம்போடு போயிருக்காரு இல்லையா, அவருக்கு நம்மளுடைய குண்டில் சக்தி வழியாக ஏறும் பொழுது ஒரு அமிர்தப்பால் அவருக்கும் அங்கே சுரக்கும் இல்லையா. அந்த அமிர்தப்பால் சுரக்க அந்த அமிர்த பாலாலே இறைவனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற. எத்தனை வருஷம் அர்ச்சனை செஞ்சிருக்காரு, 9 கோடி யுகங்கள் தொடர்ந்து அர்ச்சனை செஞ்சிருக்காரு இறைவனுக்கு. சரிங்களா, ஒரு நாள் 2 நாளே கிடையாது, ஒரு யுகம் 2 கோடி யுகம் கிடையாது, 9 கோடி யுகங்கள் அர்ச்சனை செய்து இருக்கிறார் அந்த இடத்துல. சரிங்களா, அந்த அர்ச்சனை செய்து முடிச்சதுக்கு அப்புறம், சரிங்களா, அர்ச்சனை செஞ்சு 9 கோடி யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறைவன் என்ன பண்றாரு, அவருக்கு ஆகமங்களை அருள்றாரு இந்த இடத்துல. சரிங்களா, இந்த ஆகமங்களுடைய எண்ணிக்கையும் இதுல சொல்றாரு. 70 கோடி 100,000 ஆகமங்கள் மொத்தம் இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா, இந்த ஆகமங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம பார்ப்போம் இல்லையா, திருமால், பிரம்மா, சிவன், உருத்திரன், மகேஸ்வரன், இந்த இறைவன், இந்திரன், இவங்க எல்லாருமே இவங்களுடைய செயல்கள் என்னென்னலாம் செய்கிறாங்க, ஒரு விதி வகுக்கிறார். இந்த விதிகள்னு எடுத்துக்கலாம், உலக செயல்கள், அண்டங்களுடைய செயல்கள், பிரபஞ்சத்துடைய செயல், எல்லாத்துக்குமே ஒரு நியதியை வகுக்கிறாரு. இதை தான் எங்கள் ஆகமங்கள்னு குறிப்பிடுறாரு இந்த இடத்துல. இந்த விதிகள் 70 கோடி 100,000 ஆகமங்கள் மொத்தம் இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த ஆகமங்களை 9 பகுதிகளாக பிரித்து இறைவன் இவருக்கு அருள் புரிகிறார், சொல்லி கொடுக்குறாரு. மொத்தமாக குருவாக இருந்து மொத்தமாகவே அருள் கொடுக்குறாரு. சரிங்களா, இதை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இறைவன் என்ன பண்றாரு, தன்னுடைய திரு நடனத்தை அவர்கிட்ட காட்டுறாரு. தன்னுடைய இறைவனுடைய திருநடத்தை பார்த்தோன்னே அந்த பேரின்பத்திலே, இறைவனுடைய திருநடத்தினை பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு பேரின்பம் கிடைக்குது. அந்த பேரின்பத்திலேயே 1 கோடி யுகங்கள் இருந்தேன் அப்படிங்கிற. சரிங்களா, அவருடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கணும். முதலில் எண்ணிடங்காத ஆண்டுகள் அர்ச்சனை செய்ய, முதல்ல அவருக்கு திருவடி கீழே இருக்காரு. அதுக்கப்புறம் 9 கோடி யுகங்கள் அர்ச்சனை செய்கிறாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் 1 கோடி இன்பம் இங்கே பேரின்பத்தில் இருக்கு. இந்த 1 கோடி இன்பம் பேரின்பத்தில் இருந்ததுக்கு முடிஞ்சவனையே இறைவன் என்ன பண்றாரு, எப்படி இந்த 1 கோடி வருடங்கள் இருந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல தன்னுடைய பாடல்கள் வழியா சொல்றாரு. என்ன சொல்றாரு, 1 கோடி வருடங்கள் இவர் இறைவன் மீது காட்டிய பக்தி. சரிங்களா, அந்த இறைவன் மேல இருக்கவர் ஒரு பக்தி காட்டுறாரு. அந்த பக்தியின் வழியே வெளிப்பாடு இறைவன் என்ன பண்றாரு, ஒரு பேரின்பத்திலேயே இருக்க வைக்கிறார். இதே திருமலை தன்னுடைய பாடல் வழியெல்லாம் சொல்றாரு. என்ன சொன்னா, பரிந்துடன் வந்தனன் பக்தியினாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த இடத்துல. சரிங்களா, இந்த பக்தினால 1 கோடி இருந்ததுக்கு அப்புறம் பேரின்பத்திலே இருக்கும் பொழுது இறைவன் என்ன பண்றாரு, அவர் எழுப்புறாரு. அந்த இடத்துல பேரின்பத்தில் இருந்தது போதும் அப்படின்னு எழுப்பி ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நீ ஆகமங்கள் முழுமையாக பெற்றுவிட்டாய், இந்த ஆகமங்களை எல்லாத்தையுமே உலகத்திற்கு எடுத்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த இடத்துல. அது எப்படி சொல்றாரு சரிங்களா, இதே தன்னுடைய பாடல் வழியாக சொல்றாரு. ஒன்று, இறைவன் என்றை நன்றாக படைத்தனன் நன்றாக தமிழ் செய்யுமாறு. இந்த ஆகமங்களை போய் உலகத்துல சொல்லுன்னு மட்டும் சொல்லலை, தமிழ்ல போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. தமிழ்ல உலகத்திற்கு எடுத்து சொல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, இவர் இந்த பூலோகத்துக்கு வர்றாரு. ஸோ இவர் பூலோகத்துக்கு வர்றதுக்கு 4 விதமான காரணம் இருக்கு. முதல் காரணம், இறைவன் இங்க கட்டளை இடுறாரு, நீ இந்த தெரிந்து கொண்ட ஆகமத்தை உலகத்துவர் தெரிந்து கொள்வதற்காக போய் சொல் அப்படின்றதுக்காக ஒரு காரணம். இரண்டாவது, இவர் ஒரு பேரின்பத்தை பெற்றார் இல்லையா கையில, அந்த பேரின்பத்தை எல்லாருமே பெற வேண்டும். நம்ம என்னென்னலாம் இவர் செய்து இவருடைய பயிற்சிகளெல்லாம் செஞ்சு என்னென்ன செய்து ஒரு இறைவன் அடைந்து அந்த பேரின்பத்தை பெற்றாரோ, இதே பேரின்பத்தை உலகத்தோர் அனைவரும் பெற வேண்டும் என்ற காரணத்துக்காக. இது 2. மூணாவதா ஒரு காரணம், அது என்னன்னா, இந்த பூலோகத்துல இறைவன் ரூப வடிவத்தில் இருக்கார், லிங்க ரூப வடிவத்தில் பல இடங்கள்ல இருக்கார். எதுக்காக இந்த ரூப வடிவம்னா, உலகத்தோர் உயர்றதுக்கு அந்த ரூப வடிவத்தில் இருந்து அதுக்கப்புறம் அரூப வடிவத்தில் போறதுக்காக ரூப வடிவத்தில் இருந்து பல இடங்கள்ல அவர் அருள் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ரூபத்தை அவர் பார்க்கணும், இறைவன் என்ன ரூபத்தில் இருக்காரு பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வரார். 4வது, அகத்தியரை பார்க்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக வந்தார். சரிங்களா, ஸோ 4 காரணத்துக்காக அவர் கையிலேருந்து பூலோகத்துக்கு வராரு. அப்படி எப்படி வரேன் நான்
அவருடைய உடலோடே தான் வராரு அவர் இந்த இடத்துல. உடலோட வராரு. வரும்போது எப்படி வரேன், எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த உலகத்திற்கும், இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பூலோகத்திற்கும், அந்த இறைவன் இருக்கக்கூடிய அந்த பரவெளி என்று சொல்லக்கூடிய இறைவன் இருக்க இடத்துக்கும் நடுவில் ஒரு சூட்சும வழி ஒன்று இருக்குது. ஸோ அந்த சூட்சும வழியாக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதான் ஒரு கைலையிலிருந்து பூலோகத்திற்கு வந்த ஒரு காரணம். எப்படி வந்த, என்ன காரணம் அப்படின்றது சரிங்களா. இவர் பூலோகத்துக்கு வந்தவனே இவருடைய எண்ணத்தின் மாதிரி முதலில் ஒரு உலக இந்த ரூபத்தை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வந்தார் இல்லையா. அதன்படி என்ன பண்ணுறாரு, ஒரு கோயிலாக தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு. முதல்ல பசுபதிநாத் போகிறாரு, அங்கேருந்து திருக்கேதாரம் போகிறாரு, அதுக்கப்புறம் கங்கை கரைக்கு வர்றாரு, அங்கே இருக்க இறைவனெல்லாம் தரிசிக்கிறாரு. அங்கேருந்து தென்னாட்டுக்கு வர்றாரு. தென்னாட்டுக்கு வந்து இங்கே காளகாசி தான் முதல்ல பார்க்குறாரு. காளகாசி வந்ததுக்கப்புறம் திருவாலங்காடு வர்றாரு. அங்கேருந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரை தரிசிக்கிறாரு. ஏகாம்பரநாதரை தரிசிக்கும் பொழுது ஏகாம்பரநாதரை சுற்றி அங்கே வந்து பல முனிவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த முனிவர்கள் கூட கொஞ்ச நாள் கலந்துரையாடுறார், சிறிது நாட்களிலிருந்து கலந்துரையாடுறார். அதன் பிறகு அங்கேருந்து திருவதிகை வர்றாரு கோவிலுக்கு. திருவதிகை வந்து அங்கே இருக்க இறைவனை தரிசனம் பண்ணுறாரு. அங்கேருந்து திருவதிகையிலேருந்து அதுக்கப்புறம் திருப்புலியூர் வர்றாரு. திருப்புலியூர் வந்தபோது இறைவனுடைய தன்னுடைய திருநடனத்தை திருப்பி இங்கே கொடுக்குறாருங்க. அவருடைய இறைவனுடைய நடனம் ஏற்கனவே கையில அவர் திருநடனத்தை பார்த்து இருந்துட்டாரு. திருப்பி இங்கே இறைவன் வந்து அவருடைய திருநடனத்தை கொடுக்குறாரு. இந்த திருநடனத்தை பார்த்து என்ன பண்ணாரு, சிறிது நாட்கள் அங்கேயே தங்குறாரு. அந்த திருப்புலியூர்லேயே சிறிது நாள் தங்குறாரு. தங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அங்கேருந்து காவிரி நதிக்கு வர்றாரு. காவிரி நதிக்கரையில் ஒரு இறைவன் இருக்கார், அவரை தரிசிக்க வர்றாரு. காவிரி நதியில் வந்ததுக்கப்புறம் அங்கிருந்து திருவாவடுதுறை வர்றாரு. திருவாவடுதுறை வந்து இங்கே இருக்க இறைவனை வந்து தரிசிக்கிறார் சரிங்களா. இந்த திருவாவடுதுறையில் இருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா கோமூர்த்தீஸ்வரர். ஸோ அவரை தரிசிக்கிறார். இந்த இறைவனை வந்து ஒரு குறிப்பிடுறாரு இந்த இடத்துல, செருக்கருக்கும் இறைவன் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த இடத்துல, அந்த கோமூர்த்தீஸ்வரருக்கு மட்டுமே சரிங்களா. செருக்கு அறுக்கும் இறைவன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பூலோகத்தில் இருக்கிறது நான் என்ற ஒரு அகங்காரம் செருக்கின் காரணமாக தான் நம்ம இங்கே இருக்கோம். அந்த எண்ணங்கள் போய்விட்டதால் நம்ம இறைவனை போய் அடைஞ்சிடலாம் சரிங்களா. ஸோ இந்த இறைவன் கோமூர்த்தீஸ்வரரை வழிபட்டால் நம்முடைய செருக்கு அருந்து விடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ திருவாவடுதுறையில் சிறிது நாள் இருக்காரு. இருந்ததுக்கு பிறகு அவருடைய அடுத்த அகத்தியரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பொதிகமலை நோக்கிக்கிறது அங்கேருந்து கிளம்புறாரு. திருவாவடுதுறையிலேருந்து கிளம்பும் பொழுது பொன்னி நதிக்கரை வரையா செல்றாரு. போகும் பொழுது ஒரு இடத்துல இருந்து அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆடுகளுடன் பசுக்களும் இதே கதறல் சத்தம் கேட்குது. அழுகுற சத்தம், ரொம்ப சத்தம் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கு. இவர் இந்த சத்தம் எங்கேருந்து வருது, ஏன் எல்லாம் கதறல் சத்தமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த திசையை நோக்கி போகிறாரு. போகும் பொழுது தான் பார்க்குறாரு, அங்கே ஒரு உடல் வந்து ஒன்று இறந்து கிடக்கு. ஒரு உடல் வந்து அவனுடைய வினைப்பையினால், ஒரு இடையன் வந்து அதோடைய வினைப்பையினால் அங்கே இறந்து போயிருக்கான். ஸோ இறந்து போன அந்த இடையனை சுற்றி அந்த ஆடுகளும் பசுக்களும் அன்பின் காரணமாக என்ன பண்ணுது, அந்த உடையிலேயே வந்து நக்குது, மோந்து பார்க்குது, சுற்றி சுற்றி வருது, கண்ணீர் விடுது, எந்திரின்னு சொல்லிட்டு அதனுடைய பாஷைகளை எவ்வளோ சொல்ல முடியுமோ முயற்சி பண்ணுது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பசுக்களையும் ஆடுகளையும் பார்க்குறாரு. அதை பார்த்து கொஞ்சம் வருந்துறாரு, இதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுது, இதை வந்து நம்ம சந்தோஷப்பட வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா, அந்த இடையன் எழுந்தால் மட்டும்தான் அதோட வந்து மகிழ்ச்சி எல்லாமே. அதனால என்ன பண்ணுறாரு, இவர் தன்னுடைய உடலை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு அட்டமா சித்தி விடுதலை கூடு விட்டு கூடு பாய்தல் என்னும் ஒரு சித்தி வழியாக அந்த இடையனுடைய உடலுக்குள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஆடுகள் பசுக்கள் எல்லாமே மகிழ்ச்சி அடைஞ்சிருது, எல்லாமே மகிழ்ச்சி அடையுது. இது ஒரு சரின்னு சொல்லி மாலை வரைக்கும் எல்லாத்தையும் மேய்க்கிறாரு ஃபுல்லாக. மேய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இதனுடைய ஊர் எங்கே இருக்குன்னா, அந்த ஆடு மாடு அதுவே சாயங்காலமே தானாகவே கிளம்பும் வீட்டுக்கு. ஸோ அதை பின்தொடர்றாரு. ஸோ இது வந்து சேர்ற ஊர் எல்லாமே சாத்தனூர் அப்படின்ற ஊருக்கு வருது. ஏன்னா இந்த சாத்தனூர்ன்ற ஊர்லேருந்து சிறிது தூரத்தில் இருக்கிற பொன்னி நதி கிட்ட தான் இந்த ஆடு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சாத்தனூர்ல இருந்து போய் நிற்கிறாரு. அந்த பசு மாடுகள் அந்த ஆடுகள் எல்லாமே அதனுடைய வீட்டுக்கு தானாகவே போகுது உள்ள. இது போகிறத பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டு இடையனுடைய பேர் வந்து மூலர். இவனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குடிசையிலேருந்து பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது எல்லா ஆடுகளும் பசுக்களும் வந்துடுச்சு, தன்னுடைய கணவர் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஆடு மாடும் வீட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கு, இவர் மட்டும் வீட்டுக்குள்ளே வரமாட்டாரு சரிங்களா. என்ன இவர் வீட்டுக்குள்ளே வரமாட்டாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. வெளியில் வந்து பார்த்தா இவர் என்ன பண்ணுறாரு, மூலம் பசுக்கள் ஆடும் அது வீட்டுக்குள்ளே சொல்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு இவரும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இவர் ஏன் வரமாட்டாரு, நம்ம போய் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடித்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதுக்காக கையை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு கூட முயற்சி பண்ணுறாங்க. இப்போ வந்து திருமூலர் என்ன சொல்கிறாரு, தடுக்கிறாரு, என்னை தொடாத முதல்ல அப்படின்னு தடுக்கிறார். தடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, நான் உனது கணவன் இல்லை,
உனது கணவன் இறந்து விட்டான், உனது கணவனுடைய உடம்பில் இருக்கும் நான் ஒரு சித்த யோகி அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு காந்தத்தில் ஈர்க்கப்பட்ட ஒரு பொருள் மாதிரி அவருடைய வார்த்தைக்கு முதல்ல அப்படியே நின்றுறாங்க, அப்படியே திகைச்சு போய் நின்றுறாங்க. அவங்களால ஒரு சண்டை போட முடியல. ஒரு கணவர் இந்த மாதிரி சொல்லும்போது வழக்கமாக அனைத்து மனைவிகள் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, நீ என்ன இப்படிலாம் பேசுற அப்படின்னு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அப்படி திகைச்சு போய் நிக்கிறாங்க, என்ன பேசுறதுன்னு போய் தெரியாம அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, ஏன்னா சிதவை யோகி இல்லைங்களா, அவர் பேசுற வார்த்தை கட்டுப்பட்டு மயங்கி அப்படியே நின்று என்ன பண்ணிடுறாங்க, இவர் தன்னுடைய வீட்டுக்கு தனியாவே இந்த அம்மா வந்துடுறாங்க. மூளை என்ன பண்றாரு, இவர் அந்த ஊர்ல இருக்கும் ஒரு மடத்துக்குள்ள போய் தங்கிடுறாரு. மடத்துல போய் அவங்க போய் உட்காந்துக்கிறாரு. இவர் உட்காந்துட்டு அவர் வாட்டுக்கு தன்னுடைய தியானமோ ஜபமோ ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். இந்த அம்மா என்ன பண்றாங்க, நைட்டு ஃபுல்லா தூங்கல. அந்த அம்மா வருத்தம் அடைகிறாங்க, என்ன நம்ம கணவர் இப்படி பண்றாரு, வீட்டுக்குள்ள வரமாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, திருப்பி போறாங்க. வெளியில வந்து அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க, சாத்தனூர்ன்ற ஊர் வந்து அந்த காலத்துல அந்தணர்கள் வந்து நிறைஞ்சிருக்க ஊரா இருக்கு. அந்தணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தா, இறைவனை உணர்ந்தவர்கள், இல்ல ஞானிகள், அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அந்தணர்கள்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இவர் வந்து இவரை விட்டா எனக்கு யாருமே துணை இல்லை, இவர் தான் என் கணவர், வேற யாருமே கிடையாது, இவரை விட்டு அவர் வந்து என் கூட இருக்க சொல்லி சேர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதன் வழியாக என்ன பண்றாங்க, எல்லா அந்தணர்களும் மூலன் இருக்கிற வீட்டுக்கு வராங்க, அவர் இருக்க மடத்துக்கு, புது மடத்துக்கு வராங்க. இந்த மடத்துக்கு வந்து என்ன நீ இப்படி பண்ற நீ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், இல்லை நான் வந்து ஒரு சித்த யோகி, மூல நேற்றே இறந்து போயிட்டான், அவனுடைய உடலை நான் இருக்கேன், திருப்பி இந்த உடலை விட்டு விட்டு நான் என்னோட உடலுக்கு சென்று போயிடுவேன் நான், அதனால இந்த அம்மா வந்து தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ப மறுக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன நீ இப்படி சொல்ற, நாங்கள் எப்படி நம்புறது நீ சொல்றது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கூற்றை மெய்ப்பிப்பதற்காக, தன்னுடைய சொல்ல மெய்ப்பிப்பதற்காக என்ன பண்றாரு, சுற்றி பார்க்குறாரு. அங்கே என்ன வந்து ஒரு இறந்த ஆடு ஒன்று இருக்கு. ஸோ என்ன பண்றாரு, எல்லாருக்கும் மெய்ப்பிப்பதற்காக திருப்பி இங்கே கூடு விட்டு கூடு பாய்தல் செயலை வந்து திருப்பி ஒரு இந்த இடத்துல செய்யறாரு. எப்படி செய்யறாருன்னா, மூலனுடைய உடம்பை விட்டு அந்த ஆட்டுடைய உடம்புக்கு போகிறாரு. அப்போ ஆடு வந்து திருப்பி உயிர் பெற்று எழுந்த உடனே சிறிது நேரத்தில் உடனே அடுத்த நிமிடமே ஆட்டுடைய உடல்ல இருந்து திருப்பி மூலனுடைய உடம்புக்கே வந்துடுறாரு. ஸோ வந்தோடனே திருப்பி ஆடு வந்து அங்கே இறந்து போய் கிடக்குது, இவர் இருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே அந்தணர்கள், இறைவனோட அந்தணர்கள்ன்றதுனால அவங்க சொல்லிடுறாங்க, ஆமாம்மா இவர் பெரிய சிவயோகி, நீ வந்து இவரை விட்டுட்டு போயிடுமான்னு அவருடைய மனைவி கிட்ட சொன்னேன். அந்த அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மடத்தில் வந்து தங்கியிருக்காரு. ஸோ தங்கி இருக்கும்போது அந்தணர்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி நான் சொல்லிட்டு இங்கே தங்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்குறாரு. ஸோ இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேள்வி, அங்கேயே சிறிது நாள் தங்கியிருக்காரு. ஸோ அப்புறம் யோசிக்கிறாரு, இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேள்வி, இப்படியே வந்துகிட்டே இருந்தால் நம்ம வந்து அடுத்த வேலையை எப்போ செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. அங்கே வந்து நம்ம கிளம்பிடுவோம் இங்கேருந்து வேண்டாம்னு சொல்லிட்டு சாத்தனூர்ல இருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி திருப்பி பொன்னி நதிக்கு வராரு, தன்னுடைய உடல் மறைச்சி வச்சிருக்க இடத்துக்கு வராரு. வந்து பார்க்கும்போது அவருடைய உடல் வந்து இல்லைங்க. ஸோ தன்னுடைய உடல் இல்லை அப்படின்னோடனே என்ன இதுன்னு தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. தன்னுடைய ஞான திசையில பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு தெரியுது, இறைவன் வந்து இந்த உடலை மறைத்து வைத்து விட்டார், நம்முடைய உடலை மறைத்து வைத்து விட்டார். இந்த உடல்லே இருந்து இந்த ஆகமங்களை எல்லாத்தையும் தமிழ்ல சொல்லணும்ன்றது இறைவனுடைய விருப்பம் அப்படின்ற ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, சரி நம்மளுடைய வேலையை இங்கே அடுத்து ஆரம்பிப்போம், இறைவன் சொல்லக்கூடிய செயலை ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா இவர் வந்ததே வந்து ஆகமங்களை தமிழ் சொல்றதுக்காக தான். ஆனா இவர் என்ன பண்றாரு, வந்ததுலேருந்து கோயில்களாக போய்கிட்டு இருக்காரு, சாத்தனூர்ல கொஞ்ச நாள் தங்குறாரு, கோயில் எல்லா ஊரும் போயிட்டு இருக்காங்க. இறைவன் வந்து நீ வந்த சரியான நேரம் வந்துருச்சு, நீ ஆரம்பி உன்னுடைய வேலையை, ஆகமங்களை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு, ஆரம்பி அப்படிங்கிற. ஸோ அதனால இவர் என்ன பண்றாரு, திருப்பி அங்கிருந்து திருவாவடுதுறை கோயிலுக்கே வர்றாரு. ஏன்னா இவர் உட்கார்ந்து ஆகமங்களை எழுதுனா எத்தனை வருடங்கள் ஆகும்ன்றது அவருக்கு தெரியல. அதனால என்ன பண்றாரு, நம்ம திருவாவடுதுறை கோயில் போயிடுவோம், அதுதான் சரியான இடம், பல வருடங்கள் தியானித்து எழுதி வைத்த ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து வைக்கிறதுக்கு சரியான இடம் திருவாவடுதுறை இடம் அப்படின்றத முடிவு செய்து திருப்பி வந்து அங்கே வர்றாரு, திருவாவடுதுறை கோயிலுக்கே வர்றாரு. அந்த கோயில் என்ன பண்றாருன்னா, கோயிலுக்கு அருகில் இருக்க ஒரு அரச மரம், அந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்து இறைவனோட நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே தியானத்தில் இருக்காருங்க. சரிங்களா, அவர் செய்த பயிற்சி. அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து வந்து தியானத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் என்ன தியானத்தில் இருந்தார் அப்படின்னா, இறைவனோட நாமம். சரிங்களா, இறைவனுடைய நாமத்தை இவர் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரிங்களா, இப்படி ஜெபிச்சு சொல்ல இவர் என்ன ஆகுது, ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பாடலா வந்து இவர் எழுதுறாரு, ஒரு வளர்ச்சி. இது எப்படி கணக்கு வரும், ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் அப்படின்னு கேட்டா, இப்போ வருடத்திற்கு 365 நாள், அப்ப கரெக்டா 366வது நாள் எந்திரிச்சு ஒரு பாடல் எழுதுவாரா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இவர் என்ன அப்படின்னா, இவர் ஆகமங்கள்ல இறைவன் வந்து பல விஷயங்கள்ல சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே இவர் தெரிஞ்சுக்கிட்டார் ஆல்ரெடி. இவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் தெரிஞ்சதே எதற்காக இவர் தியானம் செஞ்சு எழுதணும் அப்படின்னு பார்த்தா,
இவரு இறைவன் சொன்ன எல்லாத்தையுமே உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தியானம் பண்றாரு. இப்ப இறைவன் வந்து ஒரு செய்தி சொல்றாரு ஒரு பாடல்ல, நீ இந்த மாதிரி பூஜை பண்ணணும், நீ இந்த மாதிரி பூஜை பண்ணினா இறைவனை அடையலாம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதுறாரு அப்படின்னா, ஆகமங்களை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பூஜை செய்தால் இறைவனை அடையலாம் ஒரு சொல்றாரு அப்படின்னா, இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தியானத்தின் மூலமாக எண்ணங்களின் வழியாகவே பூஜை செய்யறாரு இந்த இடத்துல. ஸோ பூஜை செய்யும் பொழுது அவர் போய் இறைவன் அடையிறாருங்க. அதை வந்து உறுதிப்படுத்துறாரு அந்த இடத்துல. ஆமா, இறைவன் வந்து ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்காரு இந்த வழியாக பூஜை செய்தால் என்னை அடையலாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் பூஜித்தேன், இறைவனை அடைந்து விட்டேன், பார்த்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதுறாரு. அதே மாதிரி நம்ம இன்னொன்று யோக பயிற்சிகள், ஒரு குண்டலி சக்தி, இந்த மூச்சு பயிற்சி தியான பயிற்சி செய்தால் நம்மளுடைய குண்டலி சக்தி எழும்போம். எழுந்துச்சுன்னா என்னென்னலாம் அனுபவம் கிடைக்கும், முதல் சக்கரம் ஏறும்போது என்ன அனுபவம், இரண்டாவது சக்கரம் ஏறும்போது என்ன அனுபவம், இந்த மூச்சு காத்து எந்தெந்த சக்திக்கு எப்படி எப்படி போகுது, அது தலைக்குச்சி போனதுக்கப்புறம் என்னென்னலாம் அனுபவங்கள்லாம் கிடைக்குது எல்லாமே. ஸோ எல்லா அனுபவங்களையுமே ஒரு அனுபவித்து தான் இங்கே தியானம் செய்து எழுதுகிறாரு இந்த இடத்துல. சரிங்களா, இந்த அனுபவத்திற்கு தான் அவர் எடுத்துக்கிறாரு. இது சில அனுபவங்களுக்கு 1 வருடமும் ஆகலாம், சில அனுபவங்களுக்கு 2 வருடமும் ஆகலாம், சில வருடங்களுக்கு 6 மாதங்களுக்கு கூட முடிஞ்சிடும். இவர் இந்த அனுபவத்தை எப்போ பெறுகிறாரோ, ஸோ அந்த அனுபவத்தை பெற்று முடிச்சோடனே இவர் இந்த இடத்துல வந்து அந்த ஓலைச்சுவடியில் வந்து எழுதி வச்சிடுறாரு. ஸோ இப்படி தான் அவர் வந்து கணக்கு இல்லாமல் 1 வருடம்ங்கிறது 2 வருடம், 2.5 வருடம், இல்லை 1.5 வருடம், இந்த மாதிரி கணக்கு இல்லாமல் எழுதி வைக்கிறாரு. ஆனால் இவருடைய 3000 பாடல்கள் எழுதி முடித்த உடம்பொழுது கரெக்டாக 3000 வருடம் வந்து இங்கே முடிஞ்சிருது. சரிங்களா, 3000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இவர், இந்த பாடல்கள் இவர் எழுதின பாடல்கள்லாம் என்ன பண்ணுறாரு, இவர் எழுத எண்ணங்களினாலே இது ஒரு மாலையாகவே கோர்க்கிறாரு இந்த இடத்துல. ஸோ இது வந்து சேக்கிலார் புராணத்தில் வருது. இவர் மாலையாக கோர்த்து நம்ம ஒரு செயல் செய்தோம்னா அதை இறைவனுக்கு படைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இறைவன் வந்து இவர் எழுதிய அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே இறைவனுக்கு வந்து படைக்கிறாரு இந்த இடத்துல. மாலையாக கோர்த்து நான் உனக்கே இதை சாத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் வந்து மாலையாக சாத்துறாரு. சாத்தி எண்ணங்களால் சரிங்களா, சாத்தி முடித்ததுக்கப்புறம் இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, திருவாவடுதுறை கோயிலில் இருக்கிற கொடிமரம் பலிபீடத்திற்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடத்துல புதைச்சி வச்சிடுறாரு இந்த பாடல்களை. சரிங்களா, புதைச்சி வச்சதுக்கு அப்புறமேட்டு அங்கிருந்து சிதம்பரம் வருகிறார். அங்கிருந்து சிதம்பரம் வந்து, ஏன்னா ஏற்கனவே 2 வாட்டி திருநடத்தை காமிச்சிருக்காரு. இந்த திருநடத்தம் புரிகின்ற இடம், சதாசுரர்களும் திருநடம் புரிஞ்சுக்கிற இடம் வந்து சிதம்பரம். சிதம்பரத்தில் வந்து அந்த சிதம்பரத்தில் இறைவனோடு அந்த உடலோட கலந்து விடுகிறார் அவரு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு வந்து ஜீவ சமாதி இருக்கு, அவருடைய சமாதி கோமூத்தீஸ்வரர் கோயிலில் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அவருடைய உடல் கிடையாது, அவருக்கு ஜீவ சமாதின்றதும் இங்கே கிடையாது. அவர் தன்னுடைய உடலோட சிதம்பரத்தில் இருக்கும் இறைவனோடு கலந்து விட்டார் அவரும் இந்த இடத்துல. சரிங்களா, அதுக்கப்புறம் இது நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியா எப்போ வருடங்கள் அப்படின்னு பார்த்தா, இவர் திருமூலருடைய காலம் கிமு 5000. ஸோ நம்ம இப்போ வாழ்கிற காலத்திலிருந்து 7000 வருடங்களுக்கு முன்னாக. ஸோ இவர் 3000 வருஷம் வந்து பாட்டி எழுதி முடிச்சிட்டார். ஸோ கிமு 3003 முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சரிங்களா ஒரு 1600 வருடம். ஸோ சரியாக சொல்ல போனால் கிபி 637லேருந்து 653 வரைக்கும் உடைய காலம் வந்து யாருன்னு பார்த்தா திருஞான சம்பந்தருடைய காலம். சரிங்களா, இந்த காலத்தில் திருஞான சம்பந்தர் எந்த வருடன்றது குறிப்பில் கிடையாது. அவர் ஒரு கோயிலாக வந்து தெரியும். திருஞான சம்பந்தர் தன்னுடைய 3 வயதில் ஞானம் பெற்றார். ஞானம் பெற்றவனே ஒரு கோயிலாக போய் அவர் தரிசனம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இறைவனை தரிசித்து பாடல்கள் பாடிக்கிட்டே வர்றாரு. சைவத்தை வளர்க்குறாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, இந்த கோமூத்தீஸ்வரர் கோயிலுக்கு வரும் பொழுது அந்த ஓலைச்சுவடிகளுடைய வாசனை, தமிழுக்கு ஒரு வாசனை இருக்குது, அந்த வாசனைகளை இங்கே குறிப்பிடுறாரு. இந்த கோயிலில் இந்த பூமிக்கடியில் ஒரு தமிழுக்கான வாசனை வருகிறது, அது என்னன்னு தெரியல, நீ இந்த இடத்த தோண்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லும்போது இவங்க எல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. அந்த ஓலைச்சுவடி வந்து வெளியில் கிடைக்குது திருஞான சம்பந்தருக்கு. ஸோ திருஞான சம்பந்தர் தான் அதை பார்த்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாரு, உலகோருக்கு இதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலகுக்கு அளித்தவர் திருஞான சம்பந்தர். இதில் வந்து ஒரு 2 செய்தி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, இத்தனை வருடங்கள் எப்படி ஒரு ஓலைச்சுவடியில் மண்ணு கீழே இருந்து மக்காமல் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலருக்கு இருக்குது. சரிங்களா, எப்படி இது மக்காமல் இருக்குது அப்படின்றது. இதை வந்து தன்னுடைய திருமந்திரம் பாடல்கள் வழியாகவே திருமூலர் சொல்லியிருக்காரு. தம்பன முறைப்படி அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லியிருப்பாரு. சரிங்களா, ஸோ ஒருடைய அந்த ஓலை சுவடிகளை அது வழியாக பக்குவப்படுத்துறது. ஸோ பக்குவப்படுத்தி அதில் நம்ம எழுதி வைத்து விட்டால் சரிங்களா, அது எத்தனை வருட காலம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை எழுதுறதுக்கான வழிமுறைகள் இருக்க பாடல்களில் சொல்லியிருக்காரு.
ஸோ அவரே இதை உலகத்துக்கு சொல்லியிருக்கிறதுனால அவரே இதை வந்து செயல்படுத்தியிருப்பார். ஓலைச்சுவடிகளை எடுத்து பக்குவப்படுத்தி அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி அதை உருவேற்று அழியாத ஒரு நிலைக்கு அந்த ஓலைச்சுவடி வச்சு இதை தான் எழுதி வைக்கிறாருன்றது ஒன்று. இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருது. இவர் எதற்காக வந்து ஒரு கிபி 637 கிடைக்கக்கூடிய ஒரு ஓலைச்சுவடியை இந்த காலத்திலே இவர் எழுதியிருக்காம எதுக்கு வந்து கிமு 5000 பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு உட்காந்து தியானம் பண்ணி எழுதணும் அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கு எழுதணும். இதில் என்ன ஒரு நம்ம ஒரு குறிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் கிட்டத்தட்ட 3000 வருட காலம் வந்து தியானம் செய்திருக்காரு ஒரே இடத்துல. கிட்டத்தட்ட 3000 வருடங்கள்ன்றது ஒரு 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 மனிதருடைய ஆயுட்காலம் 100ன்னு எடுத்துக்கிட்டா கூட 30 தலைமுறை வாழ்ந்த காலம். சரிங்களா? ஒரே இடத்துல உட்காந்து தியானம் செய்யும்போது யாரும் தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் ஒருத்தர் தியானம் பண்ணுறாருன்னா யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் பக்கத்துலேயே போக மாட்டாங்க. யாரோ தியானம் செய்கிறாருப்பான்னு சொல்லிட்டு அதே ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் தியானம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தியானம் பண்ணுறாங்க, தொந்தரவு செய்யாமல் போயிருப்பாங்க. ஸோ பின்னாடி இருக்க இந்த கிபி 600 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்ணை மூட்டு உட்காந்துருந்தாருன்னா இவர் எப்போ பார்த்தாலும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை போய் சீன்றது ஒரு இருக்கலாம் கலியுக தன்மை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவரை திறக்க வச்சா அவர்கிட்ட எதாவது நமக்கு அருள் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, காசு கிடைக்குமா இப்படி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஸோ இந்த காரணத்துக்காக தான் முன்னாடியே வந்து அவர் எழுதி வைத்து விட்டு அவர் சென்று விட்டார். இறைவனோட அருளால் நமக்கு எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ இந்த காலம் இறைவனால் விதிக்கப்பட்ட காலமாகத்தான் இருக்கணும். அதனால் அதுக்கு தகுதியான மனிதர் அந்த ஓலைச்சுவடியை தொட்டு எடுக்கிறதுக்கு சரிய தகுதியான மனிதர் யாருன்னு திருஞான சம்பந்தர் தான் சொல்லிட்டு இறைவன் வந்து விதிச்சு வச்சிருக்காரு. அதன்படி அவருக்கு கிடைக்குது. இந்த திருமந்திரம் பாட்டுக்கு இப்போ நம்ம திருமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பட் இதில் வந்து திருமலரை வந்து இதில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த பாடல்களுக்கு எல்லாத்துக்குமே பேர் வந்து மந்திரமாலைன்னு சொல்லிட்டு அவரே சூட்டியிருக்காரு இந்த இடத்துல. இது அவரே தன்னுடைய பாடல்லே சொல்லியிருக்காரு. மந்திரமாலை என்னும் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. மந்திரமாலைன்னு அவர் பேர் சொல்லியிருக்காரு. பின்னாடி வந்தவங்க தான் வந்து இது உங்களுக்கு திருமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் திருஞான சம்பந்தருடைய காலத்திற்கு பிறகு இது யாருடைய கைக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சேக்கிலார். அவர் தான் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு இந்த இடத்துல அது சேக்கிலார் சுந்தரர் எடுத்து சுந்தரர் கையில் தான் வந்து திருமூலருடைய வரலாறு இவருக்கு வந்து கிடைக்கிது. இவர் வந்து தன்னுடைய திருத்தொண்டர் தொகை, இந்த திருத்தொண்டர் தொகை அப்படின்ற ஒரு அவர் எழுதிய நூல்கள் வழியாக வந்து திருமூலருடைய வரலாறு சொல்கிறார். சரிங்களா? அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் யாரும் சொல்லியிருக்காங்களா இல்லையான்றது நம்மக்கிட்ட வரலாறு கிடையாது. ஸோ இந்த சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகையில் எடுத்து வந்து சேக்கிலார் கையில் கிடைக்குது. ஸோ சேக்கிலார் தான் என்ன பண்ணுறாரு, இன்னும் அதை வந்து பிரித்து எழுதுறாரு. ஏன்னா திருத்தொண்டர் தொகையில் பார்த்தீங்கன்னா திருமூலருடைய வரலாறு கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. பட் சேக்கிலார் வந்து தன்னுடைய 63 நாயன்களுடைய தொகுதி பிரித்து வைக்கும்போது திருமூலருடையும் அதில் வந்து ஒரு தர சேர்த்து வச்சு பெரிய புராணத்தில் திருமூலரை வச்சு நிறைய எழுதியிருக்கு. நிறைய தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரரோட இங்கே சேக்கிலார் தான் நிறைய தகவலை வந்து நம்ம கொடுக்குறாரு இந்த இடத்துல. ஸோ இந்த பெரிய புராணம் சுந்தர இவருக்கு அப்புறம் சேக்கிலாருக்கு அப்புறம் நம்பியாண்டார் நம்பி அவர் வந்து திருத்தொண்டர் திருவந்தார். ஸோ இதில் வந்து தன்னுடைய திருமூலர் வரலாறு வந்து குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டதுக்கப்புறம் இந்த நம்பியாண்டார் நம்பி தான் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு திருமுறைகளெல்லாம் தொகுக்கிறார். தேவாரம் திருவாசகம்ன்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு 10 திருமுறையாக தொகுக்கிறாரு. இதில் வந்து திருமந்திரத்தை வந்து 10வது திருமுறையாக வந்து அவர் தொகுத்து வழங்குறாரு இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இது ஆரம்பத்தில் இவங்கெல்லாம் தொகுக்கு வழங்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ திருமூலர் சொல்லியிருக்கிறது மந்திர மாலை அப்படின்னு அவர் பேர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழில் இருக்க பாடல் 3000 பாடல்கள் இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் 3000 அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய இதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்தவங்க சரிங்களா, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து பிரித்து படிக்கிறாங்க. இந்த தந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, தந்திரங்களும் மந்திரங்களும் நிறையா பிரிச்சிருக்கு. இதில் வந்து மனித உடலுக்கு தேவையான நிறைய செய்திகள் இருக்குது. மனித உடலுக்கு இதோடைய ஆத்மாவுக்கு தனித்தனியாக இருக்கிறதுனால இதை வந்து திருமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேர் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த திருமந்திரம் பாடல்கள் சரிங்களா, பாயிரம் தவிர்த்து, ஏன்னா இதில் பாயிரம்னு ஒரு தலைப்பு இருக்குது. இந்த பாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் எப்படிப்பட்டவர்ன்றதை வர்ணித்தல், இறைவனுடைய செயல்கள், அவர் என்ன செய்கிறார், எப்படி இருப்பார், அவர் ஏன்னா பல கோடி யுகங்களில் வந்து அவர் திருவடிக்கையில் இருந்து தரிசிச்சிருக்காரு இல்லையா. ஸோ ஒரு வாட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக அவர் தரிசித்த விதங்கள் எல்லாத்தையுமே இந்த பாயிரம்ன்ற பாடல்களில் அவர் வந்து சொல்கிறாரு. இது ஒன்று. அதுக்கப்புறம் தன்னுடைய 9 தந்திரங்கள்லாம் இருக்குது இதில். ஸோ திருமூலர் வந்து இதில் சொல்கிறாரு, பல தந்திரம் மந்திரம் இறைவன் அடையக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழிமுறைகளை இதில் சொல்லியிருந்தாலும் இறுதியாக ஒரு நடுவில் வந்து ஒரு செய்தி சொல்லுது. என்னென்னா இந்த 3000 பாடலையுமே சரிங்களா, என்னால் வந்து இப்போ பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மூச்சு பயிற்சி, தியானம், யோகா, குண்டலினி சக்தி எழுப்புறதுன்னு பல பயிற்சிகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பல பேரால் செய்ய முடியாது.
சரிங்களா? ஏன்னா குடும்பத்தில் இருப்பீங்க, பக்தி மார்க்கத்தில் இருக்க பல பேரால் செய்ய முடியாது. அதனால இவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்றாரு, அழகான ஒரு வரி சொல்றாரு, அதிகாலையில் எழுந்து, சரிங்களா? ஸோ கருத்தறிந்து ஓதுகிற ஞான தலைவரை நன்னுவனாமே அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதில் என்னன்னா, காலையில எந்திரிச்சு தினந்தோறும் ஒரு பாடலாக அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதுவோர், சரிங்களா? நம்ம பொருளை உணர்ந்து நம்ம பாடினாலே போதும். பாடினிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், தன்னுடைய பிறவி பாசம், சரிங்களா? பதிகின்றவர்கிட்ட வந்து நம்ம பிரிஞ்சு பாசம்ன்றதுனால நம்ம பசுவாக இருக்கணும் பிரிஞ்சு வந்திருக்கோம். ஸோ அந்த பிறவி பாசம் நீங்கி இறைவனை அடையலாம் அப்படின்னு திருமூலர் தன்னுடைய வாக்கிலே குறிப்பிட்டிருக்காரு. அது எப்படி நம்ம இப்போ இதை படிச்சுக்கிட்டே இருந்து கருத்துணர்ந்து படித்தா நம்ம எப்படி இது நடக்கும் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம வந்து பலவித பாசங்களில் சிக்கி இருந்தாலும் இதை தினந்தோறும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நாட்கள் செல்ல 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 நம்மளுடைய பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே நாள் அகலாது, கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று ஒரு காலத்தில் மொத்தமாகவே அகன்று விடும். நம்மளுடைய பிறவி பாசங்கள் மொத்தமாக அகன்று விட்டு ஸோ இறைவனை போய் நம்ம அடைஞ்சிடலாம் இந்த இடத்துல. இது திருமந்திரத்தில் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, திருமந்திரத்தில் இவர் சொன்ன வழிகள் நிறைய ஆயிரக்கணக்கான வழிகள் சொல்லியிருந்தாலும் இதை வந்து 4ஆக பிரிச்சிருக்காரு. ஒன்று சரியை, அடுத்து கிரியை, அடுத்து யோகம், அடுத்து ஞானம். ஸோ இதில் வந்து 4 மார்க்கங்களாக பிரித்து வச்சிருக்காரு, சரிங்களா? சரியை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம உடலால், சரிங்களா, சிரத்தையோடு செய்கின்ற பூஜைகள், அபிஷேகங்கள், ஸோ என்னென்னலாம் நம்ம உடலை கோயிலுக்கு செல்வது, தீர்த்த யாத்திரை செய்கிறது, ஸோ இந்த மாதிரி நம்ம உடலால் வருத்தி என்னென்னலாம் செய்கிறோமோ செய்து இறைவன் அடையிறதுக்கு பேர் இதில் சரியை அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்தது கிரியை. கிரியை நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் சொல்லி சக்கரங்கள்லாம் வச்சு வழிபடுறது, சரிங்களா? இது வந்து கிரியா மார்க்கத்தில் போகிறது. அடுத்தது யோகம். யோகம்ன்றது நம்ம செய்கிற தியானம், தவம், யோக பயிற்சிகள் நிறையா சொல்லியிருக்கு. ஸோ இதன் வழியாக சென்று இறைவன் அடையிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஞான மார்க்கம். ஞான மார்க்கம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாமே இறைவன் தான் அப்படின்ற ஒரு எண்ணம், சரிங்களா, அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எதுவுமே இங்கே இது வந்து டேபிள், இது சுவர், இது சேர், இது கிடையாது இறைவன், இது கிடையாது இறைவன் சொல்லிட்டு பிரித்து பார்த்து எல்லா இறைவன் மேலே ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற இறைவன் ஒருத்தர் தான் சொல்லிட்டு மனசு சலனமே இல்லாமல், எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் அமைதியாக இருக்குது, எது நடந்தாலும் இறைவன் செயல்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து கொண்டு அனைத்தும் இறைவனே அப்படின்ற அவனை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இவங்க சரியே யோகம் எதுவுமே செய்ய மாட்டாங்க, உடலாலும் செய்ய மாட்டாங்க, மந்திர தந்திரங்களும் செய்ய மாட்டாங்க, தியானம் சொல்ல எதுவுமே செய்ய மாட்டாங்க. சதாசர்வ காலமும் அந்த இறைவனை நினைக்கிறத மட்டும்தான், சரிங்களா? இதை மட்டுமே செய்து கொண்டு இறைவனை அடைவது. ஸோ இது வந்து ஞான மார்க்கம், சரிங்களா? ஸோ இது வந்து 4 மார்க்கத்தை சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ இதனுடைய வரலாறு, இவர் எழுதிய வழி, இதில் வந்து நம்ம வந்து 2 விஷயம் இதை தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று, திருமூலர் அவருடைய உடம்புலேயே இதை எழுதியிருக்கலாம், சரிங்களா? அந்த திருமந்திரம் பாடல்கள் முழுமையாக அவருடைய உடல்லையே இருந்து எல்லா பாடல்களுமே எழுதியிருக்கலாம். அவர் ஏன் மூலனுடைய உடல் வழியாக வந்து இங்கே எழுத வச்சிருக்காரு இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தோன்னா, நம்ம செய்கிற தியானம், ஜபமோ என்ன ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம பல நாட்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்ன ஒரு தவறான ஒரு குறிப்பு இருந்தது, என்னென்னா பிறப்பால் உயர்ந்தவங்க மட்டும்தான் இறைவன் அடைய முடியும், வேறு யாராலும் அடைய முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. இந்த கருத்தை இவர் வந்து பொய்ப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு செயலாக வந்து இதில் இறைவன் செஞ்சுருக்காரு. இந்த இடத்துல யார் மூலனுடைய எந்த இதாக இருந்தாலும் சரி, எந்த உடலாக இருந்தாலும் சரி, எண்ணங்கள் சரியாக இருந்தால் அந்த உடம்போடே இறைவனை போய் அடையலாம் அப்படின்றது ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஒருத்தர் இறந்தாங்க, இல்லை ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகும்போதோ சொல்லுவோம் இல்லையா, நீ இறக்கும்போது உனக்கு கூட சேர்த்து வச்ச சொத்துக்கள் எதுவுமே வராது, நீ என்ன நல்லது செய்கிறியோ அது மட்டும்தான் உன்னை தொடர்ந்து வரும், நம்மளுடைய புண்ணியங்கள் தான் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம இந்த ஜென்மாவில் என்ன பூஜைகள், என்ன தியானங்கள், என்ன ஜபம் செய்கிறோமோ இந்த ஜபங்கள் எல்லாமே ஒரு பேங்க்கில் வைக்கப்பட்ட பொருள் மாதிரி, லாக்கரில் வைக்கப்பட்ட பொருள் மாதிரி நாம் திருப்பி அடுத்த பிறவி இருக்கக்கூடாது இறைவனுடைய கருணையால் இருந்ததுனால், சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இப்போ என்னென்னலாம் செய்கிறோமோ இதெல்லாம் ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி அடுத்த ஜென்மாவிற்கும் நமக்கு தொடரும் அப்படின்ற விஷயத்தையும் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அவர் உடம்பு போச்சுனாலும் சரி, மூலனுடைய உடம்புக்கு வந்தாலும் அவருக்கு அந்த ஞானம்லாம் தெரியுது, அவருக்கு ஞான திசையில் வந்து தெரிஞ்சுக்கிறார் எல்லாத்தையுமே, இல்லையா? அதுபோல் நம்ம இதை தெரிந்து கொள்ளலாம்ன்றது ஒன்று. இன்னொரு விஷயம் சொல்லலாம், என்னென்னா திருமந்திரத்தில் வந்து எல்லா பாடல்களுமே இறைவன் மறைமுகமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து நிறைய பேருக்கு இருக்குது, சரிங்களா? அது என்ன மறைமுகமாக சொல்லியிருக்காரு, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யோக மார்க்கத்தில் பல பாடல்களில் சொல்லியிருக்காரு, குரு வழியாக தான் அடைய வேணும், குரு வழியாக தான் தெரிஞ்சுக்கணும், குரு வழியாக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மறைமுகமாக சொல்லப்பட்டவைகள்.
ஏன் மறைமுகமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு வரியை சொல்கிறேன். திருமந்திரம் பாடலில் ஒரு பாடல் இருக்குது சரிங்களா, 4ஆம் தந்திரத்தில். அது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, புவனாபதி சக்கரம். கரெக்ட். புவனாபதி சக்கரத்தில் ஒரு பாடல் இருக்குது. என்னென்னா, தோர் போர்வை நீக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் சரிங்களா. ஸோ அவர் என்ன சொல்கிறார், முதல்ல அந்த புவனாபதி சக்கரத்தில் எப்படி சக்கரத்தை வரையிறது, அதை வச்சு எப்படி வழிபடணும், இது எல்லாத்தையும் ஒன்றுனா ஒரு பாடல்லையும் கண்டினியூட்டியாக சொல்லிகிட்டே வருவார். முதல் பாடல் இதை வந்து எப்படி சக்கரம் வரையணும், அதை எப்படி வழிபடணும், எப்படி பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவர் நடுவில் இருக்க பாடல்கள் சொல்வார் தோர் போர்வை நீக்கி அப்படின்னு. ஸோ பலரும் இதை தமிழுக்கான பொருளாக வச்சு பார்க்கும்போதும், பலர் இலக்கிய நயமாக இதை சொல்லும் போதும் எப்படி இதை பொருளாக வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, தோர் போர்வை நீக்கின்னா இப்போ சக்கரம் வச்சுட்டோம், இப்போ நம்மளுடைய சட்டையை கலட்டிட்டு உட்காந்து இதை செய்யணும் போல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கருத்து இருக்குது. நிறைய பேருக்கு இதான் கருத்தாக வந்து சொல்லுவாங்க. தோர் போய் சட்டையை கலட்டிட்டு உட்காந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு பொருள் வந்து பார்த்தா அப்படி கிடையாது. அந்த தேவி வழிபாடில் புவனாபதின்ற சக்கரத்தை வச்சு வழிபடுற இடத்துல அந்த சக்கரத்தை வச்சு பஞ்சபூதங்களில் ஒன்றான மண்ணினுடைய தத்துவத்தை இருக்கக்கூடிய ஒரு பொருள், மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய ஒரு பொருள். அது எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கிழங்கு வகையாக இருந்தாலும் சரி, ஒரு இஞ்சி அந்த மாதிரி எந்த வகையாக இருந்தாலும் சரி, அதனுடைய எடுத்து மண்ணுடைய தத்துவத்தில் முழுமையாக வளர்ந்த ஒரு பொருளை எடுத்து அதனுடைய தோலை சீவி, இதுதான் தோர் போர்வைன்றது, அதுதான் இந்த இடத்துல சரிங்களா, அதை சீவி இந்த சக்கரத்திற்கு முன்பாக வைத்து வழிபட வேண்டும் அப்படின்றது தான் இங்கே வந்து குறிப்பு. இதை வந்து இந்த தேவி வழிபாட்டில் இருக்கிறவங்களும் அதன் வழியாக இறைவன் அடைந்தவங்க யாராவது இருப்பாங்க, பெரியவங்க ஞானிகள் இருப்பாங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது அவங்க ஏதோ ஒரு வகையில் குரு வழியாக நமக்கு வருவாங்க. அவங்க வந்து இதை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாரு பலப்பாடு. ஏன் வந்து இதை தோற்பொரு இன்னைக்குன்றத மறைமுகமாக சொல்கிறாரு, நேரடியாகவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதில் இருக்க விஷயங்கள்லாம் நிறைய பேர் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா ஒரு சக்கரத்தை வரைஞ்சி இதன் வழியாக நீங்கள் நினைக்கிற காரியம் அங்கே நடக்கும். நீங்கள் இறைவன் அடையணும், இறைவன்கிட்ட போகணுன்ற செயலை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்து போகும்பொழுது சரியாக இறைவனை போய் நோக்கி செய்கிறீங்க. வேறு வகையாக யாராவது ஒருத்தர் எனக்கு பொருள் கிடைக்கணுன்ற ஒரு காரணத்துக்காகவோ இல்லை வேறு ஏதாவது தீய செயல்களுக்காகவோ இதை உபயோகப்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா அந்த சக்கரத்தினுடைய பலன் அந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த பலன் இறைவன் நோக்கி போகிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா குருவானவர் இறைவனை நோக்கி சென்று அடைந்தவர். அவருக்கு வந்து வேற எந்த ஆசைகளும் பொருள் மேலேயோ வேறு இது மேலேயும் பற்று வராது. அவர் வழியாக தெரிஞ்சுக்கிட்டாதான் அவர் என்ன பண்ணுவார், சரியான சீடனுக்கு தான் இதை சொல்லிக் கொடுப்பார். இவன் இறைவனை மட்டுமே தேடுகிறான், இவனுக்கு சொல்லிக் கொடுத்தா இவன் செய்த பயிற்சியை சரியான முறைப்படி செய்து இறைவனை போய் அடைந்து விடுவான் அப்படின்னு சொல்லி குருவானவர் சரியான சீடனுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாரு. வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். அதுக்கு பக்குவம் இல்லைன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஸோ இது போல பல பாடல்கள் இங்கு மறைமுகமாக சொல்லப்பட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் இந்த திருமந்திரத்துடைய முன்னுரை. திருமூலரை பற்றி ஓரளவுக்கு தெரிந்தவற்றை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், இதை மேற்கொண்டு நம்ம பேசுவோம். மிக்க நன்றி. கேட்ட வேலைக்கு பொறுமையாக கேட்டவைக்கு மிக்க நன்றி. நன்றி சரவணன். நிறைய மிக புதுசாக திருமந்திரத்தை பற்றி தெரிய இருக்கிறார்கள் அல்லது தெரிஞ்சு பொறியாக வைத்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் இது நல்ல இதை. நாங்கள் ஒரு 2-3 விஷயம் விட்டுட்டீங்க, சொல்றேன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க. அந்த திருமூலர் ஒரு அரசன் உடம்புல புகுந்து சொல்லி ஒரு ஆமாம், அது ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தேன், அது சொல்லலை. ஏன்னா அது தவறான செய்தி தான் அது. ஏன்னா அந்த செய்தி வந்து திருமூலர் வந்து தன்னுடைய அட்டமா சித்திகளின் வழியாக ஒரு அரசருடைய உடம்புக்குள்ள போனதாகவும் அதன் வழியாக சிறிது நாட்கள் இருந்ததாகவும் ஒரு கதை வந்து சொல்லப்பட்டுருக்கு இருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதாரம் எங்கேயுமே கிடையாது சரிங்களா. ஒன்று, அதுக்கு ஆதாரம் எங்கே கிடையாதுன்னா, நீங்கள் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்திலோ இல்லை சுந்தரர் எழுதிய நூலிலோ நம்பியார்தான் நம்பி எழுதிய நூலிலோ திருமூலருடைய வரலாற்று நூலிலோ எதுலேயுமே கிடையாது. ஆனால் இந்த தகவல் எப்படி உருமாறுச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் வந்து அரசனுடைய உடம்புக்குள்ளே போனது 2 பேருடைய வரலாற்றில் வருது. ஒன்று ஆதிசங்கருடைய வரலாறு, இன்னொரு ராமானுஜருடைய வரலாறு. இவங்களுடைய வரலாற்றில் இது நடந்திருக்கு. ஏன்னா ஆதிசங்கரர் ஒரு சில காரணங்களுக்காக அரசனுடைய உடம்புக்குள்ளே போனார். அது ஒரு கதை, அதை பற்றி பேசலாம், அது தெரியாத விளக்கமாக போகும். ராமானுஜருக்கும் அதே மாதிரி ஒரு கதை வந்தது. அதையும் பற்றி அவருடைய கதை பிரகாரமும் அவர் வந்து இன்னொரு உடம்புக்குள்ளே அவர் போனார் பட் திருமூலருடைய கதையில் இது கிடையாது. இது வந்து தவறான ஒரு
புரிந்து கொள்ளலாம். அதனால் இதை யாரும் நம்ப வேண்டாம், என்னுடைய கருத்தான் இல்லை. ஏன்னா இதுக்கு வரலாறு எதுவுமே கிடையாது, சரிங்களா? எதுலேயுமே வரலாறுன்னு திருமூலர் இதை செய்தார் என்பதற்கான வரலாறோ எதுவுமே கிடையாது. அதனால் அந்த செய்தி தவறானது. நன்றி சரவணன். எங்களோட ஆன்மீகத்தினை குரு திருவாரூர் சாமி பம்பி குணத்திரை அவர்கள். வணக்கம் சரவணையா. வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திருமந்திரத்தை முழுதாக சொல்லி, திருமந்திர வரலாற்றை முழுதாக சொல்லி நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்க. அவர் 3000 ஆண்டு வாழ்ந்து காலத்தை கூட சொல்லியிருக்கேன். 3000, 2000, 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆராய்ச்சியாளர் ஏற்றுக்கொள்ளாமல் சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் திருமூலர் 3000 ஆண்டுகள் 3000 பாடல்களை யாத்து தந்திருக்கிறார் என்ற கருத்தை அது வலியுறுத்த அவரே சொல்லுவார். மூலநூலை செய்த 3000 தமிழ் சொல்லும்போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதே நீங்கள் மிக ஆழமாக அந்த கருத்துக்களை அவரே இந்த மாடுமேட்ட கதை, அந்த இதில் உச்சாத்தன் இருந்து அந்த 2 உடம்புல பூத்த கதை, மற்றது அவருடைய மனைவியார் அந்த பிரச்சனைகள், அதை வழக்கெல்லாம் படியாக வழக்கெல்லாம் பற்றி ஈஸியாக பற்றி நீங்கள் அந்த வழக்கில் வந்து அவரை குறிக்க அந்த தீர்ப்பை சொல்லியாக்கி அது மிக அருமையாக இருந்தது. மற்றது அவருடைய பாடல்களில் மிக முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. 3000 பாடல்களை சொல்ல முடியாது கொண்டு வந்திருக்கிறீங்க. குறிப்பாக சரியகிரிய யோக ஞானம் மிக முக்கியமானது. சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற மிக அழுத்தமான உறுதியான கருத்தை இந்த 4 சரியகிரிய யோக ஞானம், ஞானம் உச்சகட்டம், உச்சகட்டத்தில் முத்தி கடுமை குறிக்கிறையா. உங்களை இந்த வயதில் நீங்கள் இவ்வளவு ஆழமாக சிந்திக்க நினைப்பது, சிந்திக்க நினைக்கிட்டது அல்லது தேடலை செய்தது மிக வாழ்த்தக்கூடியது. இந்த மாதிரியான கருத்துக்களை இந்த வயதிலே இப்படி சொல்வது மிக மிக அருமை. எங்களுடைய பகுதி இளைஞர்களும் உங்களை போல இதில் ஈடுபட்டார் என்றால் எங்கள் சமயம் மிக உயர்ந்த கருத்தில் வைத்து போற்றப்படும். அதுக்கு உங்களுடைய இந்த கருத்துக்கள் மிக நல்ல பலனளிக்கும். நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும், பாட வேண்டும், இப்படியான கருத்துக்களை சொல்ல வேண்டும், மற்றவர்களை இப்படியான சந்தர்ப்பத்தில் ஈடுபட வைக்க வேண்டும் என்று உங்களை எங்களுடைய ஆன்மீகத்தினை வாழ்த்தி உங்களுக்கு நன்றியை கூறி எங்களுடைய மகிழ்ச்சியை எடுத்துக் கொள்ளுமையா. நன்றி. யாருக்கு எதுவும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குங்களா? யாராவது கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதில் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன் இதில். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க பாடல் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 3000 பாடல்கள் வந்து 3000 பாடல்களுக்கு மேலே இருக்குது. 3000 பாடல்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு 150 பாடல்கள் கிட்ட அதிகமாக இருக்குது. இது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. எப்படி இது அதிகரிச்சது? ஏன்னா அவரே தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்காரு 3000 மூலன் அருளிய 3000 தமிழ்னு அவரே சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. ஸோ 3000 பாடல் தான் இருக்குது. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்று கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால், இந்த குருகுலம் அந்த காலத்தில் வந்து பார்த்தா நம்ம குருகுலம் தான் அதிகமாக இருக்குது, சரிங்களா? இந்த குருகுலங்களில் ஒரு குருநாதர் வந்து ஒரு பாடல் வந்து சீடருக்கு வந்து விளக்கமாக சொல்லுகிறார். ஸோ சொல்ல சீடர் வந்து குறிப்பெடுக்கிறார், இன்னொரு ஓலைச்சுவடி வழியாக குறிப்பெடுக்கிறார். ஸோ அந்த சுவடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் ஒரு பாடல் புரியலை அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு இருக்க நமக்கு தெரிந்த தமிழ் அறிவினால் என்னன்னா நம்ம பாடலுக்கு விளக்கம் சொன்னால் மட்டும்தான் நமக்கு புரியுது இன்னைக்கு இருக்க நம்மளுடைய தமிழில். ஆனால் அந்த காலத்தில் இருக்க தமிழில் எப்படின்னு பார்த்தா ஒரு பாடலை படிக்கும் போதே அவங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிடும் அந்த இடத்துல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தமிழ் அறிஞ்ச இருந்திருக்காங்க அந்த காலத்தில், குருகுலத்தின் வழியாக பயின்றவங்க. ஸோ சிலருக்கு இந்த பாடல் புரியலை, அது இன்னும் ஆத்மார்த்தமாக அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக குருநாதர் சில கருத்துக்களை வந்து இந்த இடத்துல சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறார். நம்ம உதாரணம் சொல்லி ஒரு விஷயத்தை புரிய வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி உதாரணம் சொல்லி புரிய வைக்கும் பொழுது சில பாடல்களை வந்து அவங்க குறிப்பெடுக்கிறாங்க. ஸோ குறிப்பெடுக்கும் பொழுது அந்த பாடலுக்கு கீழே அந்த சீடர்கள், குருக்கு கீழே இருக்க சீடர்கள் குறிப்பெடுக்கும் பொழுது அது பின்னாடி அவருடைய தலைமுறைக்கு பின்னாடி வர்றவங்க, அவருடைய தலைமுறைகளுக்கு பின்னாடி வர்றவங்க, ஸோ இதுவும் திருமந்திரம் தான் போல அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு கருத்துக்களில் அவங்க வந்து இந்த 150 பாடல்கள் வந்து சேர்ந்துருக்கு. இந்த 150 பாடல்களை நம்ம ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளலாம். எது எது வந்து இடைச்சேர்க்கை பிற்சேர்க்கை பாடல்கள் அப்படின்றது ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலான்றதுக்கு ஒரு சின்ன சில ஐடியாக்கெல்லாம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. ஸோ அதன்படியாக நாங்கள் அதை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம், சரிங்களா? எப்போ முடியும் என்று தெரியாது. ஸோ ஓரளவுக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
கிடைக்கிறதுன்றதே சரியா, கிடைக்கிறதுல தான் நாங்கள் இருந்திருக்கேன். சில வேளை இந்த திருமந்திரத்தில் ஒரே பாடல் 2 தரம் பார்த்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். மற்றபடியால் இது மிக உயர்ந்த பாடல்கள். சிலர் படிப்பித்தவர்கள் அல்லது பல ஓலைச்சுவடிகளை பார்த்தவர்கள் அல்லது அதை ஆராயாமல் விட்டவர்கள் இப்படியான சில சந்தர்ப்பங்களாக இப்படி விலகினால் வந்திருக்கலாம். உங்களோட கருத்துக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். என்றால் அப்படியே சிலர்கள் சொல்லும்போது அது எழுதப்படும் போதும் அது மேலதிகமாக வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் உங்களோட ஆராய்ச்சிகளை கவருங்கள். அதில் நல்ல முடிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. அந்த 5 கரத்தனை 6 முகத்தனை என்று இந்த காப்பு பாடல் இடைச்செல்வ பாடலா அல்லது திருமந்திரத்துக்குள்ள ஒரு பாடலா அல்லது பின்னுக்கு வந்ததா? ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னன்னா சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. சரிங்களா, பெரிய புராணத்தில் அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒன்றவன் தானே என்று ஆரம்பிக்கும் பாடல் அப்படின்னே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்லும்போது முன்னாடி இன்னும் ஒன்று அழகாக சொல்கிறார். வார்த்தை என்ன சேர்க்கிறாருன்னா, எயிறு அணிந்தாலே ஒன்றவன் தான் என எடுத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. சரிங்களா, எயிறு அப்படின்னு அழகான வார்த்தைக்கு சரியான தமிழ் சொல் செருக்கு இந்த இடத்துல. ஸோ இதான் நான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ செருக்கை அழிக்கக்கூடிய இறைவன் இருக்கின்ற அந்த இறைவனைத்தான் ஒன்றவன் தானே என்று இவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சேக்கிழார் அழகாக எடுத்து சொல்றாரு இந்த இடத்துல. இப்போ திருமூலர் தன்னுடைய எழுதிய பாடல் ஒன்றவன் தானே தான் ஆரம்பித்திருக்கிறார் முதல் பாடல். ஆனால் இந்த 5 கரத்தனை பாடல் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தா, இது விநாயகருடைய பாடல்கள் போல் தென்பட்டாலும், சரிங்களா, விநாயகருடைய பாடல் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இது விநாயகருடைய தத்துவத்தை குறிக்கின்ற பாடல். சரிங்களா, விநாயகருடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, விநாயகருடைய தத்துவம் அறிவின் தத்துவம் தான் விநாயகர். விநாயகருடைய தத்துவம் அறிவின் தத்துவம். ஸோ இந்த அறிவின் தத்துவமாக இந்த பாடல் 3000 பாடல்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல தான் இருந்திருக்கு இந்த பாட்டு. பின்னாடி வந்தவங்க வந்து விநாயகர் தான் முதல் பாடலை தான் வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் நடுவில் இருந்த பாடலை எடுத்து முன்னாடி வைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய ஆராய்ச்சியினுடைய கருத்து. இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், முருகருக்கான பாடலும் இருக்கு நடுவில். சரிங்களா, இந்த பாடலில் விநாயகருக்குண்டான பாடல் இருப்பது போல நவகுண்டம் நினைக்கிற அந்த தலைப்பு 4ஆம் தந்திரத்தில் ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை நம்ம படிக்கும்போது பார்த்தா முருகரை வைத்து சொல்லப்பட்டிருக்க பாடல் போல தான் இருக்கும். ஸோ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஆத்மாவுடைய தத்துவங்கள் தான் இங்கே முருகருடைய தத்துவங்களே சொல்லப்பட்ட பாடலாக அது இருக்கு. ஸோ முருகருடைய தத்துவத்தை சொல்லப்பட்ட பாடல் நடுவில் இருப்பது போல் விநாயகருடைய பாடல்களுடைய தத்துவங்களும் நடுவில் இருந்திருக்கும் கண்டிப்பாக. பின்னாடி வந்தவங்க அது விநாயகராக பாடல் என்று எடுத்து முன்னாடி வச்சிருக்காங்கன்றதான் எங்களுடைய ஆராய்ச்சி மொழி. ஸோ அதனால் இது திருமூலர் எழுதிய பாடல் தான் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன் இதில். நல்லது. இதில் முருகருடைய தத்துவம் என்ன அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வந்துச்சுன்னா நான் அதுக்கும் சொல்லிடுறேன். அறிவின் தத்துவம் விநாயகருடைய பாடல் இருக்க மாதிரி முருகருடைய தத்துவம் ஒன்று இருக்கு. ஸோ இது அழகாக கதை வடிவாக சொல்லியிருப்பாங்க. எப்படி எடுத்து பார்த்தா, நீங்கள் திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்பீங்க. முருகர் மேலே இருப்பார், ஞானத்தில் பணத்தில் மேலே ஆசைப்படுவார், அவருக்கு அது கிடைக்காது. அதனால நான் எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று நான் தனியாக ஒரு ஊரை வச்சுக்கிறேன்னு வந்துடுவார். இதுதான் நம்மளுடைய ஆத்மா. நம்ம இறைவன்கிட்ட இருக்கோம், நம்ம அங்கேருந்து ஏதோ ஒரு பொருளுக்காக ஆசைப்படுறோம். இறைவன் என்ன பண்ணுறாரு, நீ ஆசைப்பட்டினா அதெல்லாம் இங்கே கிடைக்காதுப்பாங்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட இருந்து என் ஆசையை நான் தீர்த்துக்கிறது, என் நாடு, என் மக்கள், என் உறவுன்னு நான் இதெல்லாம் ஆசையை தீர்த்து கொண்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஊரில் பிறப்பெடுத்து வந்துடுறோம் இல்லை. சரிங்களா, திருப்பி நம்ம வந்து இறைவனை போய் அடையிறோம் அப்படின்றதான் இந்த இடத்துல தத்துவம். அது எப்படி போய் அடையிறோம், ஏன்னா அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டியா தான் இருப்பார். முதலில் வரும்பொழுது எல்லாத்தையும் விட்டு ஆண்டியா உட்கார்ற மாதிரி நம்ம ஒன்றுமே இல்லாமல் தான் வரோம் இந்த உலகத்திற்கு. இறைவனை அடைந்த பிறகு பழனியில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆண்டியா உட்காந்துருப்பார் முருகர், மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜகோலத்தில் இருப்பார் முருகர். ஸோ என்ன காரணம்னா, அவர் வந்ததுக்கப்புறம் தெரிந்து கொள்கிறார் இந்த இடத்துல இறைவனை அடைஞ்சாச்சுன்னா நம்ம ராஜகோலத்தில் இருக்கலாம் அப்படின்றத ஒரு தத்துவ ரீதியாக நம்ம இங்கே புரிஞ்சிக்கலாம். ஸோ முருகனுடைய தத்துவம் என்பது ஒரு ஆத்மா இறைவனிடமிருந்து எப்படி பிரிந்து பூமிக்கு வருகிறது, திருப்பி இறைவனிடமே எப்படி போய் சேருகிறது அப்படின்றதான் முருகனுடைய தத்துவம். நன்றி சரவணன். ஆனந்தவேலையா அறிகள் கழுமா. எனக்கு சந்தேகம் இந்த அரசனகம் உலக அரசம் பிடிச்சி விட்டதாகவும் மற்ற திரும்ப அர்த்தம் எடுத்து அதற்காக சொல்றீங்க. இந்த அரசம் எடுத்துக்கும் திரும்ப எடுத்து அவர் அரச மரத்தின் கீழ் தியானம் செய்தார், அதற்கென தொடர்பு அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா?
அந்த ஆரம்பத்தில் நட்சத்திரத்தில் அங்கே படித்த அவங்களுக்கு அரசம் படித்து ஒழிச்சு விட்டுறாங்க அந்த உடலை. இல்லை, அவர் பொந்தில் ஒழிச்சு வைத்தது பொன்னி நதியோரம், பொன்னி நதிக்கரைக்கிட்ட தான் அவருடைய உடலை புதைச்சி வைக்கிறார், ஒழிச்சு வைக்கிறாரு. சாத்தனூர் அருகிலும் இருக்கும் பொன்னி நதிக்கரையில் தான் அவர் அரச மரத்தில் புதைத்தி வைக்கல. அவர் அரச மரத்தில் தன்னுடைய உடலை ஒழிச்சு வைக்கல. சாத்தனூருக்கு அருகில் அந்த ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிற இடத்திற்கு அருகில் தான், எங்கன்றது குறிப்பிடல. அவர் நான் மரத்துக்குள் பொருத்தி வைத்தாரா இல்லை ஒழிச்சு வைத்தாரா, குகைக்குள் ஒழித்து வைத்தாரா அப்படின்றது அவர் பாடல்களில் வரலாறுகள் இல்லை. அவர் மறைத்து வைத்து விட்டு அப்படின்னு மட்டும்தான் வரலாறுல இருக்குது. தொடர்பு என்ன அப்படின்னு 3000 ஆண்டுகளுக்கு ஐயா, 3000 ஆண்டுகள் அதுக்குள்ள இருக்கிற படவேல மரம் இன்றைக்கு அந்த மரம் இருக்குது. நாங்கள் எல்லாம் மரம் வந்திருக்கிறோம். 3000 ஆண்டு அந்த மரத்துக்குள்ள இருந்தே அவர் அந்த மந்திரத்தை ஓதி இருக்கிறார், தியானம் இருக்கிறார். தொடர்பு இல்லைன்னு சொல்லிடாது. இந்த கேள்வியை உங்கள்கிட்ட வரக்கூடாது. இரண்டாவது ஐயா படிக்க சொல்லியிருக்கிறார். 3000 ஆண்டுகள் அந்த அதே மரத்துக்குள்ள இருக்குது. அதுக்கு பேர் பட நரசிம்ம சொல்றாங்க. அது மிக பரந்து பெரிய அதாரிக்கு கோயில் பக்கத்தில் இருக்குது. இப்போ பார்த்தா தெரியும். ஆனபடியா அப்படியே அவங்க கேள்வி வரக்கூடாது. இல்லை, அது வழக்கமாக எல்லா கோயில்லையுமே பார்த்தா வேப்ப மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்று நம்ம ஒரு பக்கம் அறிவியல் ரீதியாக சிந்திச்சா, அந்த அரச மரத்திற்கு கீழே உட்காந்து நம்ம தியானமோ ஜெபமோ செய்யும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் ரொம்ப சிதறாது. அதிலிருந்து வரும் காற்றுக்கள் நம்மளை மனதை ஒருநிலைப்படுத்துறது அதிகபட்சம் இருக்கும் என்று அந்த காலத்தில் எல்லா கோயில்களுமே அரச மரம் வேப்ப மரம் வைத்தாங்க. அதுபோலத்தான் கோமூர்த்தீஸ்வரர் கோயில் அரச மரம் வைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுபோல இந்த இடத்துல அவர் அவர் உட்கார்ந்து தியானம் செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுக்காக அந்த அரச மரத்தை அவர் தேர்ந்தெடுத்து தான் தியானம் செய்தார். ஐயா குறிப்பிட்டது மாதிரி அந்த மரம் இன்றும் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி அந்த மரம் விழுந்து விட்டதாகவும், அந்த மரத்திலிருந்து ஒரு கொப்பை மட்டும் உடைத்து எடுத்து திருப்பி அந்த இடத்தில் வைத்து அது வளர்ந்து பெரிய மரமாக இருக்கிறது தான் இப்ப இருக்கிற மரம். ஆமாப்பா, சரிங்க.